அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் 2025 ஆண்டான புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நாம் கடக ராசிக்கான பலன்கள் எப்படின்றத இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ இந்த 2025ஆம் ஆண்டு பிறக்கும் புத்தாண்டு கடக ராசிக்கு ஒரு வெற்றிகள் தரும் ஒரு ஆண்டாக கூட இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்ற காலம் கூட இந்த ஆண்டு அமையன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் இவங்களுக்கு இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டம சனியானது பல பாதிப்புகள் இவங்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்குன்னு கூட சொல்லலாம். தடைகள், எதுலேயும் ஒரு தடைகள், பிரச்சனைகள், சிக்கல்கள், மருத்துவ செலவுகள், இந்த மாதிரி பல இடர்கள் இந்த அஷ்டம சனியால் நிறைய பேர் இந்த கடகராசிக்காரர்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சனி பகவான் பயிற்சியானது இந்த மார்ச் மாதமாக கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு போகிறார். ஸோ இவங்களுக்கு 8வது ராசி 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் போய் நிற்கிறாரு. ஸோ அப்படி போகச்சே இந்த கடகராசிக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் நிகழும் கூட நம்ம சொல்லலாம். பொதுவாக சொல்லணும் அப்படின்னா, உத்தியோகத்தில் இருந்த தடைகள் எல்லாம் பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வுக்கு வரும்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இவர்களுக்கு தடைப்பட்ட ஸ்பெக்குலேஷன்ஸ், ப்ரமோஷன்ஸு, இன்க்ரிமெண்ட்டு, அதே மாதிரி உங்களுக்கு பதவி உயர்வு, அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் ஒரு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து எல்லாமே இந்த காலகட்டங்களில் இந்த 2025 புத்தாண்டில் இவருக்கு இந்த ஆண்டு முழுக்க மே மாதத்துக்கு மேலே ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். புகழ் பெறுவார்கள் கூட சொல்லலாம். ஒரு சிலருக்கு வெளிநாடு போகும் யோகம் கூட அமையும் கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்புமிக்க ஆண்டாக இந்த புத்தாண்டு இருக்கும் கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு. ஏன்னா மேலும் குரு பகவான பயிற்சியும் ஆகுது. ஸோ இவங்களுக்கு ராசிக்கு 11ல் இருக்க குரு பகவான் ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு போகிற 12ஆம் இடத்துக்கு போகிற. ஸோ விரயங்கள் அதிகமாக இருக்கும் கூட நம்ம சொல்லலாம். ஸோ சுப விரயங்களை அது மாற்றத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்குன்னு கூட நம்மளுக்கு சொல்லலாம். குடும்பத்தில் ஒற்றுமை, சுபீட்சம், ஒற்றுமை நிலைத்து நிற்கும். உறவுகளில் ஒரு நல்ல நிலை உருவாகுன்னு கூட நம்ம சொல்லலாம். தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதனால் ஒரு நிறைய வசதி வாய்ப்புகள் இவருக்கு பெருகுன்னு கூட நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு திருமண தடை, இந்த திருமணம் நிகழும். அதுக்கு மாதிரி பார்த்திங்கன்னா பிரயாணங்கள் இருக்கும். வெளியுலகம் போகிற உத்தியோகம் மூலியமாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் இந்த ஆண்டு இவங்களுக்கு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அளவு கூட பணம் இவங்க கைக்கு வரும். ஸோ அப்படி இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ இன்வெஸ்ட் பண்ணிச்சு கொஞ்சம் கவனமாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, அதுக்கு அடுத்தபடியாக ஃபைனான்சியல் இன்ஸ்டியூஷன்ஸ் எவ்வளோ இருக்குது இப்போது, அந்த மாதிரி இதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணிச்சே அதிக கவனத்தோடு இருக்கிறது சிறப்புன்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. ஸோ அதனால் உடன்பிறப்புகளில் ஒரு நல்ல ஆதாயம் இருக்கும். திருமணம் நடைபெறும் வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, இவர்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுக்கு பார்த்தோன்னா இந்த இவங்களுக்கான கடன்கள் அதெல்லாம் கூட கொஞ்சம் தீர்ந்துடும் கூட நம்ம சொல்லலாம். கடன்கள் அதெல்லாம் தீரும்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. இவங்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதுக்கு அடுத்தபடி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சிலருக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். அது அவங்க ஜாதகத்தில் இருக்க அமைப்புக்கு ஏற்ற மாதிரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறது நல்லதுக்கு. புதுசாக தொழில் தொடங்குகிற வாய்ப்புகள் நிறைய வரும்னு கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு. ஸோ அதனால் இப்படி பல வகையில் இவருக்கு ஒரு நல்ல ஏற்றமுள்ள ஒரு ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பல முன்னிலைகள் நிறைய இருக்கும். பண விஷயத்தில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு. ஏன்னா இவங்களுக்கு பணம் பல விதத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விரயங்கள் நிறையா செலவாகும். ஸோ அப்படி செலவு பண்ணிச்சே பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணுறது இவர்களுக்கு மேலும் சிறப்புன்னு கூட நம்ம சொல்லலாம். நன்மையை திறக்கும் சொல்லலாம். குலதெய்வ வழிபாடு, தெய்வ வழிபாடு செய்வது மேலும் இவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு ஆண்டாக இந்த 2025 புத்தாண்டு இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ பல சிறப்புகள் நிறைந்ததை இவங்களுக்கு பல அற்புதங்கள் இந்த ஆண்டில் இவங்களுக்காக காத்துன்னு இருக்குன்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு இந்த 2025 புத்தாண்டு இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மேன்மை பொருந்திய ஆண்டாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அத்தகைய சிறப்புமிக்க இந்த ஆண்டாக இவர்களுக்கு அமைய வாழ்த்துக்கள் சொல்லி இந்த தலைப்பை இத்தோடு முடிக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.